ஜனவரி மாத வாக்குத்தத்தம். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளும் எல்லா இடங்களிலிருந்தும் உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிப்ரவரி மாதத்திற்கான வாக்குத்தத்தம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னுடைய இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8. மார்ச் மாத வாக்குத்தத்தம். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் திருப்தியாக்குவேன். எரேமியா 31:25. ஏப்ரல் மாதம் வாக்குத்தத்தம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாகமும் 19:11. மே மாத வாக்குத்தத்தம். உங்கள் வழிகளை பார்க்க பூமியை ஸ்டார்டிங் ட்ரபிள். பூமியை பார்க்கல வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜூன் மாத வாக்குத்தத்தம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். உபாகமம் 28:12. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். எரேமியா 30:18. என்னடா இவங்க வரிசையா வந்து வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களோ? சின்ன பிள்ளைங்க மாதிரி வசனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா நாங்கள் பாட போகிற பாடல்கள் இந்த வாக்குத்தத்தங்களை அடிப்படையாக கொண்டதுனால இந்த வாக்குத்தத்தங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்கிறதை உணர்த்துவதற்காகத்தான் முதலாவது இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த பாட்டினுடைய முடிவிலே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள்.
ஹல்லேலூயா. நம்புறீங்களா? தாவீதினுடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குத்தத்தம் அவருக்கு நிறைவேறிற்று. சாராளனுடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குத்தத்தமும் நிறைவேறிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா? நம்புறவங்க மாத்திரம் பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.